நேரிடாது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அவசிய பொருட்கள் என்ன? சொல்லு. முக்கியமா அத்திய அவசிய பொருட்கள் திரும்பி நான் சொல்லி சொல்லுமா ஸ்வீட்டி. ஒரு வீட்டுக்கு முக்கியமான பொருள் என்ன வேணும்? சால்ட்டா? யார் அது சொல்லுன்னா? சரி, ரெண்டாவது சுகர். ரெண்டாவது நாமா சுகர். மூணாவது தண்ணி. இதெல்லாம் தான் அதை செய்ய முடியும். தண்ணி. நாலாவது சரி, அஞ்சாவது அதுதான் சொல்லிட்டு சக்கரை சொல்லிட்டு தண்ணி சொல்லிட்டு அரிசி சொல்லிட்டு அப்படின்னா ரேஷன் ரேஷன் வேணாம். வேற ஆமா வேற அதை விட்டுட்டு கிச்சன் ஐட்டம் விட்டுரு. நெக்ஸ்ட் பேரு மட்டும் ஸ்வீட்டா இருந்தா போதாது. இவங்க வார்த்தை சொல்ல தெரியுமா? உள்ள வந்த உடனே அந்த ரெஸ்பெக்ட்ன்றது தான். இப்போ இல்ல, நீ கல்யாணம் கட்டி நீ 10 பிள்ளைங்களை பத்தி அதுகளுக்கு கல்யாணம் கட்டி அவங்க பிள்ளைங்களை பாக்குற வரைக்கும் உனக்கு இருக்குது பாரு, அதுதான் ரெஸ்பெக்ட். ஓகேவா? 10 பசங்க சும்மா வாங்குறீங்க 2 பேரும். அப்படிலாம் வேணான்னு என்ன சொன்னீங்க? சும்மா வேணும்னா அவனுக்கு அவன் கல்யாணம் பண்றது அதுக்கு அவரு பேர் அவர் எடுத்துக்கிறாரு. சரி, ஓகேங்களா? இங்க வந்துருக்கோம். அப்போ ரெண்டாவது முக்கியமான வீட்டுக்கு வேண்டிய முக்கியமான பொருளே, முதலாவது வீட்டுல கிச்சன்ல உப்பு, ரெண்டாவது வீட்டுக்கு வேண்டியது வெளிச்சம், மூணாவது வீட்டுக்கு வேண்டியது அன்பு. இந்த 3 இருந்தாதான் ஃபேமிலி சூப்பரா நடக்கும். ஏன் உப்பு அப்படின்னா, உப்பானது சாரமற்று போனா நீங்கள் எதனால சாரமாக்குவீர்கள்? புரிஞ்சுச்சா? உப்பு, அந்த உப்புல இருக்கிற அந்த சத்துவம் போயிடுச்சுன்னா அந்த உப்பு என்னத்துக்கு யூஸ் ஆகும்? வெளியே கொட்டுவதற்கோ மனிதனால மெதிப்பதற்கு அன்றி வேற ஒண்ணுக்கும் யூஸ் ஆகும். உப்பு, அந்த உப்புல வந்து சாரம் இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வீட்டுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இருளுல எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். இப்ப இருக்கிற மோதி சும்மா லைட் குத்துக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கிறாங்க, கரண்ட் ஃப்ரீ. ஆனா இதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற ஆயாம எல்லாம் பாத்தீங்கன்னா, வயசானவங்களை பாத்தீங்கன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணி
லைட் ஆஃப் பண்ணு, அந்த லைட் ஆஃப் பண்ணு. ஏன்னா அவங்களுக்கு இருட்டுல இருந்து பழகி போச்சு. ஆனா நாம வந்து இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம யாரு? அப்போ ஒரு வீட்டுக்கு அவசிய பொருட்கள், அந்த கிச்சனுக்கு வேண்டியது உப்பு, வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க என்ன வேணும்? லைட் வேணும். மூணாவது, இவைகள் எல்லாம் அனுசரிக்க ஸ்வீட்டான ஒரு அன்பு தேவை. அர்த்தாச்சா? இன்னைக்கு மட்டும் 2 பேர் தலையாட்டிக்காதீங்கப்பா. எவ்வளவு நாள் இருக்கிறது? வருக வர வரைக்கும். நீ வயசாயி, யார் வயசாயி? இப்போ உங்க 2 பேருக்குமே சாட்சி உங்க அப்பா அம்மாவே போதும். நீங்க வெளியே போய் யாரையும் பார்க்க வேண்டாம். உங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நீ போதும். நீ எப்படி வாழ்வன்னு உனக்கு தெரியும், வாழணும்னு உனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா உனக்கு போதும், நீ எப்படி வாழணும். இந்த 2 குடும்பமும் போயிட்டு அங்க போய் அவங்க போய் பார்த்துருவாங்க எப்படி வாழ்றாங்கன்னு யாரும் சொல்ல வேண்டியது. ஏன் அப்படின்னா, புரியுதாமா ஸ்வீட்டி? உனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை பார்த்துட்டு அவங்க வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. நீ வெளியே போய் கத்துக்காத. உங்க அப்பா அம்மா பார்த்து நீ கத்துக்கணும். நான் குடும்பத்தை எப்படி நடத்தணும், மனைவியும் தன் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அவர் கத்துப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்து அவர் வெளியே ஒன்றும் போகணும்னு அவசியம் கிடையாது. இங்க இன்னர் இல்ல, அவுட்டர்ல எல்லாம் இன்னர்லயே இருக்கு சாட்சி. நம்ம எப்படி குடும்பம் நடத்தணும் எல்லா சாட்சி எல்லாமே எங்க இருக்கு. அவுட்டருக்கு எங்கேயும் போக கூடாது, இன்னர்லயே. புரிஞ்சுச்சா? அப்போ ஃபேமிலி எப்படி நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அன்பு இருந்தா போதும், அந்த ஃபேமிலியில எல்லாத்தையும் வந்துடும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தானே சொல்லுது, அன்பு அது இல்ல, கலாத்தியர் வேற சொல்லு, ராமன் சொல்லாங்களா? அப்ப அந்த கலாத்தியன் வசனம் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்குமா. நாம பேரு கௌதம், உன் பேரு நாம கௌதம். எவ்வளவு இஷ்டம் உனக்கு? எவ்வளவு இஷ்டம்னா மாமியாரையா பாருங்க. கௌதம் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? 25% 25% யாரை பிடிக்கும்? உனக்கு எவ்வளவு பர்சன்ட் பிடிக்கும்? 50% யாருக்கு? சொல்லுங்க. சரி, ஒரு வசனத்தில் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் தமிழ் இறக்கணும். நீதிமொழிகள், நீதிமொழிகள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழி அங்க வராதுமா? சென்ட்ரல்ல கையவை, அங்கல்ல சென்ட்ரல்ல பிரிச்சுனா வந்துடும் டக்குன்னு. ப்ராவர்ப்ஸ், சாம்ஸ், ப்ராவர்ப்ஸ் சொல்லி கொடுந்தேடா தம்பி. பைபிள் 50-50 படிக்க. யார் இது படிக்கிறா? நீதிமொழிகள் கண்ணாடி வருமா? 18, 22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். பாருங்க தம்பி, உனக்குதான் ஃபர்ஸ்ட். மனைவியை கண்டடைகிற தூரமா உட்காரு. வா பிகா, வா. மனைவியை கண்டடிக்கிறவன நீ அங்க பார்க்கணும். கிட்டியா உட்காந்து எங்க பார்க்க முடியும்? மனைவியை கண்டடிக்கிறவன். கண்டடிச்சிச்சா? தெரிஞ்சுக்கியா? எப்ப கல்யாணம்? நாலு நீ கல்யாணம். புரிஞ்சுச்சா? உன்ன கண்டடியில நீ. மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையானவைகளை கண்டடிக்கிறானா? ஃபர்ஸ்ட் மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையானவைகளை கண்டடிக்கிறான். நல்லுதான். ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்ல. அது ஏற்ற காலத்துல ஏற்ற துணையை உண்டாக்குறன்னு கதை சொல்றாங்க இல்லையா? மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையை கண்டடிக்கிறான். நன்மை அதுல என்ன இருக்குதான்? நன்மை. ராமன் சொல்லாங்களா? சரி, அவுட்டர்ல ஃபேமிலி எப்படி இருக்குது நம்மளுக்கு வேண்டாம். வெளியே ஃபேமிலி எப்படி நடக்குது, வெளியே கணவன் மனைவி எப்படி நடந்துக்கிறாங்க, வெளியே புருஷன் பஞ்சாயத்து எப்படி வாழ்றாங்க, நம்மளுக்கு அது தேவை கிடையாது.
நான் சொல்லுகிறது கௌதம் தானே. கௌதமும் மனைவி எப்படி நீ கண்டடைகிற, கௌதம் நீ எப்படி வாழ்ற, கௌதம் நீ எப்படி இருக்கிற. ஆகினாலதான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மை, அதுல நன்மை வரணும். ராமன் சொல்லாங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம், இந்த சமாதானம் என்று சொன்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. சமாதானம்னா நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சமாதானம்? எப்படி சமாதானம்? இப்போ கணவன் மனைவியுடைய சண்டை எவ்வளவு நேரம் இருக்கணுமா? சூப்பரா, எப்படி தெளிவா எவ்வளவு மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுவியா? சொல்லுமா ஸ்வீட்டி. சூப்பரா ஆன்சர் கொடுக்குற நீ. கணவன் மனைவியுடைய சின்ன பிரச்சனை எவ்வளவு நேரத்துக்குணும் வர்றோம்? அந்த 5 minutes அப்படின்னு கிளியர் ஆயினாங்க, அத சால்வ் ஆயினாங்க. அதுதான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். இது இன்னைக்கு மட்டும் செய்தி இல்ல தம்பி. நீ 10 பிள்ளைங்களை பெத்து எடுத்து அந்த 10க்கும் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்களை நீ பாக்குற வரைக்கும் எவ்வளவு தலைமுறை பார்க்கணும்னு ஆசை உனக்கு? உன் பிள்ளைங்கப்பா, நீ அவங்க பிள்ளைங்கப்பா, அவங்க பிள்ளைங்க 3-4 தலைமுறை பார்க்கணும்னு ஆசையா? சூப்பர் தானே. அப்போ அது வரைக்கும் இந்த வசனத்தை என்ன பண்ண கை கொள்ளணும். வசனம் வர கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு தாலி கட்டிட்ட உடனே தாலி கட்டு உழவு பண்றாங்கப்பா. நம்மளுக்கு அதெல்லாம் இல்ல. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். கர்த்தரால் அவன் என்ன பெறான்? அவன் தயவு பெறுகிறான். கர்த்தரால தயவு பெற்றுக் கொள்ளுகிறான். யாரால தயவு பெறான்? ஒண்ணு, மனைவியை கண்டடையணும். எப்படி கண்டடைகிறது? எப்படி கண்டடைகிறது? அப்படின்னா என்ன பண்றான்? இப்போ லேப்டாப் ஓபன் பண்றான். என்ன பண்ணிக்கா? லேப்டாப் ஓபன் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறான். எந்த ஃபிகர் நல்லா இருக்குது, எது படிச்சுக்குது, எது படிக்காத வெட்டியாக்குது அப்படின்னு நடிக்கிறான். அப்போ என்ன பண்றான்னா, இதுதான் அவன் நினைச்சுக்கிறான் இதுதான் நான் மனைவியை கண்டடிக்கிறதுன்னு சொல்லி கட்ட கட்ட கடக்குன்னு அடிச்சிடறான். வெறும் 3 மாசம் தான். அதுக்கப்புறம் டாடா பாய் பாய், லிவ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். அங்க பைபிள் வசனம் அப்படி சொல்ல. மனைவி எங்க கண்டடையணும்னா தாய் தகப்பனால கண்டடைகிறது தான் மனைவி. யாரால கண்டடைகிறது? தினேஷ் ஈசாக்கு எவ்வளவு பொண்ணை லவ் பண்ணாரு? தினேஷா, ஈசாக்கு எத்தனை பொண்ணை லவ் பண்ணாரு? ஏன்னா கல்யாணம் ஆகிக்குதுல, அதனால உன்னை கேட்டு தெரியாதா? சொல்லு மோனிகா. ரெபேக்கா எத்தனை பேர் லவ் பண்ணிச்சு? ஒரே யாரையும் பண்ணு. எந்த ரெபேக்கா? புரிஞ்சுச்சுங்களா? ஆபிரகாமுடைய குமாரன் யாரு? ஈசாக்கு. ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு, அந்த தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல அந்த பெண்ணை தெரிந்து கொள்ளு. யாருக்கு? தன் வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்புறாரு ஆபிரகாம். என்னுடைய குமாரனுக்கு ஒரு குமாரத்தை கொண்டு வா. நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்ய வேண்டியது என்னன்னா, நீ போ, வெள்ளி பொண்ணு வைடூர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போயிட்டு என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டான்னு சொல்லி தன் வேலைக்காரன் கடந்து போறான். அவன் கடந்து போன உடனே இவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். எனக்கு தண்ணீரை கொடுத்து, என் ஒட்டகத்துக்கு தண்ணீரை கொடுத்து எங்க தாகத்தை ஆற்றுகிற யாரு எந்த பெண்ணோ அந்த பெண்ணு தான் என் எஜமானுடைய பையனுக்கு மனைவியாக வேண்டும் என்று சொல்லி அவன் நிர்பந்தம் ஒன்று வைக்கிறான், ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நேரா இவன் போன உடனே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் சும்மா கிடையாது. அந்த நாட்களில தண்ணி இப்படி எல்லாம் எடுக்கிறது, அது ஒரு மாதிரியா சேர்ந்து எடுக்கணும். அது இப்படி ஆட்டினெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து ஊற்றணும் அந்த தண்ணியை. அதை எடுத்து ஊற்றி ஒட்டகத்துக்கு தண்ணி குடிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவன் எவ்வளவு வருஷம், எவ்வளவு மாதங்கள் பிரயாணப்பட்டு போயிருக்கணும். அப்பெல்லாம் பிரயாணம் பண்ணி இருக்கணும். அந்த பிரயாணம் பண்ணி போய் இவன் என்ன செய்யறானா,
இவனுக்கும் தண்ணி கொடுக்கிறாவோ, தாகத்துக்கு தாய் நிற்கும் இவனும் தண்ணி குடிக்கிறான், தன் வட்டகத்துக்கும் வார்க்கிறான். அந்த வட்டகத்தை ஊத்தி தண்ணி ஊத்திட்டே இருக்கிறாரு, குச்சினே வட்டகம். எவ்வளவு வட்டகம் போச்சுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்த உடனே நீ யாருடைய மகள்னு கேட்கும் போது இன்னாருடைய மகள்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு வரணும். நேரா போறான் வீட்டுக்கு. அங்க போய் போஜனம் பண்றான். அங்க போய் போஜனம் பண்ண கிளீனா கண்டுபிடிச்சிட்டான். இவன் தான் எஜமானுடைய மருமகள். சரியான மருமகள் கண்டுபிடிச்சு அவன் கொண்டு போன எல்லா வெகுமதிகளை கொடுத்து ரெபெக்கால நேரா கூட்டுன்னு போயிடறான். அப்ப அங்க வந்து பாக்குறாங்க. அங்க அப்பதான் ஈசாக்கு ரெபெக்காலை பாக்குறான். இப்பெல்லாம் எப்படி பாத்துறாங்க மோனிகா? டக்கு 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 டக்குன்னு அடிச்சு பாத்துறாங்க. இப்பெல்லாம் புரிஞ்சிச்சுங்களா? மனைவியை கண்டடிக்கிறவன் என்னத்தை கண்டடிக்கிறானா? நன்மையானவைகளை கண்டடிக்கிறான். ராமன் சொல்லாங்களா? அதனாலதான் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏற்ற காலத்துல ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. என்ன வயசு உனக்கு தம்பி? 27. சூப்பர். உனக்கு நம்ம வயசு சூப்பர்மா. ராமன் சொல்லாங்களா? நல்ல பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள காத்து நின்று ராமன் சொல்லாங்களா? சரி, இங்க வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். டக்கு டக்கு கொஞ்சம் ஒரு வசனம் வாசிச்சு போங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற காலத்தில் அவனுக்கு துணையை உண்டாக்குவேன் என்றார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி கர்த்தர் ஏற்ற காலத்துல அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவான். ஏற்ற காலம் என்ன வரணும்? அதுக்கு காலம் வரணும். வந்துச்சா? இப்போ அதான் நாள் வந்துச்சா? ஏற்ற காலம். மனைவியை கண்டடைகிறவன் ஒண்ணு. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, நீ கௌதம் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஸ்வீட்டு தனிமையா இருப்பது நல்லதல்ல, அதுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற துணை என்ன பண்ணிட்டார்? அவர் உண்டாக்கிட்டார். இது யாரால் உண்டாக்கப்பட்டது? யாரால் உண்டாக்கப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டபடினால இங்க பூமியில இச்சைக்கப்படுகிறது. பைபிள் வசனம் சொல்லுது பரலோகத்துல செயல்படலனா பூமியில ஒன்றும் நடக்காது. புரிஞ்சுச்சா இல்லங்களா? சரி, இப்போ பரலோகத்துல கர்த்தர் சொல்றாரு ஏற்ற துணையை உண்டாக்குறேன்னு. அவன் ஏற்ற துணை இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. உனக்கே தெரியாது. எப்போ உனக்கு தெரியும்? 1.5 வருஷமா உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இதுதான் நீ கட்டிக்க போறது தெரியாது. உனக்கு யார் சொன்ன இவ்வளவுதான் கட்டிக்கணும்? பொம்மியா? யார் சொன்ன தம்பி? மம்மி. சூப்பர். மம்மி சொல்லிதான் செய்தியா? இல்ல தம்பி, உண்மையா சொல்றேன்னா எனக்கு இங்க நிக்கிற வரைக்கும் எதுவும் தெரியாது. நான் கேட்கிற கேள்வி நீ ஏதோ சொன்னா நம்புவேன். உண்மையா 1.5 வருஷமா மம்மி சொல்லித்தான் அந்த பொண்ணு சொல்லு. பேசினிருந்தாங்க. அது நீங்க எங்க என்ன பண்ணீங்க? அம்மாக்கு வந்து சொல்லிட்டீங்க. அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கல, அவங்கள அந்த டிசைன் பண்ணிட்டாங்க. இது அப்ப புரிஞ்சுச்சா? புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுறாள். அப்படின்னா எங்க வெளியே பார்க்க கூடாது, இங்கே பார்த்துக்கணும். நீ உங்க அம்மாவே பார்த்துட்டு உன் மனைவி எப்படி நடத்தணும் நீ நடத்திக்கணும். புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டணும். அப்போ பைபிள்ல சொல்லுது நிறைய பேர் என்ன பண்றான்னா கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணிப்பான். நேரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவான்? ஸ்வீட்டியை விட ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்தா என்ன பண்ணுவேன்? கல்யாணம் ஆயிட்டு போயிட்டு ஏய் என்ன போய் பாத்தீங்கன்னா அப்படி சொல்வியா? ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா பைபிள் வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ஸ்ரீயானவர் அந்த விருட்சம் புசிக்கும். அங்க ஒரு வார்த்தை எழுதுறாரு,
ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரை கர்த்தர் உண்டு பண்ணாராம். என்ன நித்திரை உண்டு பண்ணாரு? ஆழ்ந்த நித்திரைன்னா என்னது? நல்ல தூக்க மயக்கத்தை உண்டு பண்ணாரு. நல்லா தூங்க வச்சு ஆதாமுக்கு என்ன பண்றாருன்னா, ஆதாம் கிட்ட ஒரு விழா எலும்பு எடுக்கிறாரு. யாரு? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு விழா எலும்பு எது? கை வச்சு பாரு, எலும்பு கம்மியா போகும்போது எங்க வைக்க சொன்ன கைய? எங்க? நான் எந்த கையை வச்சிருந்தேன்? ரைட் சைடு. உண்மையா இருக்குதா? அக்கா இருக்கு, உனக்கு சந்தேகமே இல்லை. உன் எலும்பு தாமா அந்த எலும்பு. கர்த்தர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவனை தூங்க வச்சு அவனு விழா எலும்பு ஒரு எலும்பு எடுத்து அந்த எலும்புனால உன்னை மண்ணுனால உண்டு பண்ணாரு. அத வந்து எலும்புனால உண்டு பண்ணாரு. நிறைய பேர் சயின்டிபிக்கலா சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு. அது 100க்கு 100 என்னது? பொய்யான காரியங்கள், பொய்யான வார்த்தை. மனுஷன் குரங்குல இருந்து வரல, மனுஷன் தேவ சாயலா இருக்கிறான். புருஷனாகப்பட்டவன் என்னவா இருக்கிறான்? தேவ சாயல். பைபிள் வசனம் சொல்லுது, புருஷனாகப்பட்டவன் பைபிள் சாயல், கர்த்தருடைய சாயலா இருக்கிறான். ஆகையினால மனைவி எலும்பினால் உருவாக்கப்பட்டவள், புருஷனோ மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் டைரக்டா ப்ரொடக்ஷன் ஆயிட்டான். இது வந்து கொஞ்சம் மாத்தி எலும்பினால ப்ரொடக்ஷன் பண்ணாரு. புருஷன் டைரக்டா ப்ரொடக்ஷன், டைரக்ட் கம்பெனி இருந்து ப்ரொடக்ஷன் ஆயிட்டா. ஆனா மனைவியோ கொஞ்சம் என்னாச்சு, ஒரு கம்பெனி ஒரு தாண்டிடுச்சு. அந்த கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலும்பு தான் அங்க என்னவா மாறிடுச்சு? ஒரு ஸ்திரியா மாறிடுச்சு. அப்ப இது ரெண்டு பேரும் என்னவா இருக்கிறீங்கன்னா, ஒரே சரீரமா இருக்கிறீர்கள், ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள், ஒரே இருதயமா இருக்கிறீர்கள், ஒரே எண்ணமா இருக்கிறீர்கள். இருவரும் தனியல்ல, இருவரும் ஒன்றாய் மாறி ஆயிடுச்சு. இந்த பைபிள் வசனம் அழகா சொல்லுது. ஓகே, இங்க இருவரும் வாசிக்கலாம். ரெண்டாவது வசனம் வாசி. ஹலோ வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவர் நித்திரை அடைந்தான். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்பி அவருடைய விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்து தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷி என்று மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் சொன்னாங்களா? அவனை மனுஷனிடத்துல கொண்டு வந்து ஆதாம் வந்து ஏவாளுக்கு பேர் வச்சா. நீ அவளுக்கு பேர் வச்சா? இனிமே வைக்கவே இல்ல. சன்னு, கலனை, கண்ணு, மணியே, முத்து இல்லையா? நான் கூப்பிடுறேன் இப்போ. சொல்லுப்பா, வெக்கப்படாது. ஒரு ஆமே சொன்னாங்களா? அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாமே கர்த்தர் சகலமும் அழகா செய்துட்டு வந்துட்டாரு. இங்க கடைசியா ஒரே ஒரு காரியம், இதுதான் கொஞ்சம் கஷ்டம். என்னது? இதுதான் கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேருக்கு இது வந்து இப்போதைக்கு கஷ்டம். இது ஏன் இப்போதைக்கு கஷ்டம்னா, இப்போதைக்கு ஃபேமிலி ரன் பண்றது யாரு? மனைவி. இல்லையா? ஆனா பைபிள் படி ஆதாம் விழுந்ததுக்கு காரணமே ஏவாள் தான். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு. ஆமா, அவுட்ரு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு வேண்டியதுக்கு இருக்கிற இன்னர் எனக்கு தேவை. எனக்கு பைபிள். இங்க ஆதாம் எங்க விழுந்தா? இங்க முதலாவது கர்த்தர் சொல்லிட்டார் ஆதாமை பார்த்து, இங்க இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஒன்றை விட்டு அப்படின்றாரு. அது ஜீவ விருட்சத்தின் கனி. இது ஆதாம் எல்லாத்தையும் பண்ணா 3ஆம் வசனத்தை வந்தல. 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்குவதற்கும் ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தான். அவனும் புசித்தான். இப்ப இங்கதான் இவர்கள் இருவரும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும்? இவங்க ரெண்டு பேரும் ஏதேன் தோட்டத்துல 2 வருஷம் 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 2 வருஷம்
பைபிள் வசனம் சொல்லுது நிர்வாணமா இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் அழகா சுத்திட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது இந்த கனியவர்கள் புசித்தார்களோ, கனியை புசித்த உடனே இவளும் புசித்தா. யார் புசிச்சது? ஃபர்ஸ்ட் ஏவாள் புசிச்சா. மனைவி புசிச்சு என்ன பண்ணா புருஷனுக்கு கொடுக்கிறான். இப்ப இவன் என்ன செய்திருக்கணும்னா வாண்டான்னு சொல்லி இருக்கணும். இவனும் அவளோடு கூட சேர்ந்து அதை புசித்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள், தேவனுடைய பிரசனத்தை இழந்து போனார்கள். கணவன் மனைவி பேச்சு கேட்க கூடாது, மனைவி கணவன் பேச்சை கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா இருவரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்ல வருகிறார். இங்க சமாதானம் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? இருவரும் கர்த்தருக்கு பிரிமில்லாத காரியத்துக்குள்ள கடந்து போனதுனால அங்க தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். ஆனாலும் கர்த்தர் அங்க விடல. 10ஆம் வசனம். அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை இங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் என்ன கருணாவை எடுத்துருந்தியா, உனக்கு எது முடியுதோ அதை எடுத்துருவா. இங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருன்னா, இவர்கள் இருவரும் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டார்கள் என்று தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே இது தெரியாதே வராது. இப்ப உங்க 2 பேருக்கு ஏதோ சண்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. யார் 2 பேருக்கு? கௌதமுங்க ஸ்வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. இப்ப ஸ்வீட்டுடைய அம்மா அப்பா வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுட்டுக்கும். யார் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சுட்டு என்னான்ட்டு ஏதோ பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கௌதம் நான் நினைச்சுக்கிறேன், நீ நான் அங்க பொண்ணு அடிச்சியாம நான் அப்படியே வருவாங்க. அப்படி வர மாட்டாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி 2 பேர் வருவாங்க. 2 பேர் வந்து என்ன ஸ்வீட்டி எப்படிமா இருக்கு, ஐயோ அம்மா என்ன. அவங்களுக்கு தெரியும். அவங்க தெரிஞ்சே எப்படி வருவாங்கன்னா, அதுதான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு சொல்லு. இருவரும் பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்தோம் அங்க கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பகல் வேளையில குளிர்ச்சியான வேளையில வந்து கூப்பிடுறாரு. ஆதாமேன்னு கூப்பிடும் போது ஆதாம் சொல்றான், ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நிர்வாணமா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ சண்டை ஆயிடுச்சு. உங்க அப்பா அம்மா வராங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஸ்வீட்டி என்னமா பண்றப்போ என்ன புள்ளைய பெற்று வச்சுக்கிற நீ அப்படி சொல்லுங்க ஸ்வீட்டி. அவங்களுக்கு தெரியும் 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ 2 பேர் பிரச்சனை, ஏதோ தவறுல விழுந்துட்டு 2 பேருக்கு தெரியும். ஆனா வருது எப்படி? உலகத்தார் சண்டை போட்டு வருவாங்க. 10 பேர் கூப்பிட்டுக்குங்க நியாயம் விசாரிக்கிறது. அதுக்குதான் கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்ய மாட்டாங்க, வெளித்தால கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. என்ன போடுறீங்க பொண்ணுக்கு, பையனுக்கு என்ன போடுறீங்க? இவங்க 2 பேரும் வெட்டியா உட்கார்ந்து வந்து பேசிடுறது டீ காப்பிக்கு. இவங்க நான் தான் பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும், பையனுக்கு அப்பாவும் நான் தான் வச்சுக்கோங்களேன். நான் இவங்க கூப்பிடுறது வெட்டியா, கொஞ்சம் நம்ம போயின்னு நீங்களும் கொஞ்சம் வாங்குவோம். இதுங்க வாய் சும்மா இருக்காது. யார் வாய்? கூட வாங்கி சும்மா இருக்காது. இதுங்களுக்கே கஞ்சி குடிக்க வழி இல்லை. இதுங்க சும்மா இருக்காது. என்ன என்ன கேட்கிற பொண்ணுக்கு? நான் கேட்கறது 10 சவரன் கேது. நான் உன காபி குடிக்க வந்தேன்னா பிஸ்கெட் கொடுக்குறாங்களா, மிக்சர் கொடுக்குறாங்களா, சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது குத்தி விட்ட நீங்க கரெக்ட். அவனுக்கு என்ன கம்மி என் தம்பிக்கு? நான் கேட்கறது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஃபுல்லா ஊதிச்சு. எது அந்த முஸ்லீம் புகை போடுறாங்க பாரு, உன்னை புகை போட்டு அப்படியே விட்டாங்க இந்த அம்மாவை. இவங்க விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தி பொண்ணுக்கு 10 சவரன் போட்டுருப்பாங்க. அவங்க சரி பையனுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவங்க இவங்க கேட்கா, எங்க வந்து முடியுது சொல்லுங்க, கல்யாணத்துல பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு நீங்க மிச்சத்துன மஞ்சு பாரு. கல்யாணம் அன்னைக்கு நைட்டு காணுவாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா, பொண்ணும் பையனும் தனியா நிக்க வச்சுட்டு என்ன 10 சவரன் போடுறேன்னு போட்டு கூட்டுன்னு போனா பொண்ணை கூட்டுன்னு போனா விட்டு போ,
யாரு பாவருன்ட்டு அப்படியே நிக்குது பொண்ணு. என்ன பண்ற இப்போ? இது யாரு கூட்டு கல்வாளி பண்ணது? மிச்சர் சாப்பிட கூட்டுன்னு போன பாரு வெட்டியா. அதனாலதான் என்னன்னா, எந்த திருமணம் எவ்வளவு எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அத்தனை கல்யாணத்துக்குமே சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது. பொண்ணுக்கு அப்பா அம்மா, பையனுக்கு அப்பா அம்மா வந்து உட்காரணும். குடுக்கல் வாங்கலாம் 2 பேர் பேசி வெளியே வரணும். அது தேர்ட் பர்சன் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த திருமணத்தை இன்னைக்கு வரைக்கும் வச்சுங்க. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, ஏதோ கூப்பிட்டீங்க, நான் வந்து மிச்சர் சாப்பிட கூட்ட 2 பேர் மிச்சர் சாப்பிட கூப்பிட்டாங்க. டீ குடிச்சு போறதை விட்டு அமைதியா உட்காந்து வாயை மூடிக்கிட்டு பையனுக்கு புல்லட் வாங்கி தராங்களா? இவருக்கு புல்லட் ஓடுறதுக்கே சக்தி இல்லை. இவருக்கு புல்லட் கரெக்டா தினே. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் என்னன்னா நம்ம செய்வது ரொம்ப ஞானமா. இப்ப இவ்வளவு செய்த உடனே குளிர்ச்சியான வேளையில இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? வந்து கூப்பிடுறாரு, கௌதம் ஸ்வீட்டி, கௌதம் ஸ்வீட்டின்னு வந்த போது, அதோ ஆண்டவரே என்ன பண்றேன் நானு கீரை சொல்லுங்க ஆண்டவர், என்னப்பா வீட்டுல ஏதோ பிரச்சனை? ஒன்னும் இல்ல ஆண்டவர், சும்மா அப்படி எப்படி புரிஞ்சிச்சா? இதுதான் குடும்பம் நடத்துற அழகு. அவர் இருவரும் தவறு செய்து நீங்கள் தெரிஞ்சோம் அவர் காலையில வராரு பாருங்க. யாரால தவறு செய்த நீ? புரிஞ்சிச்சா? அப்ப இருவரும் 2 பேரும் பேச்சை கேளுங்க வேண்டான்னு சொல்ல, ஆனாலும் ஞானம் தேவை. ஒரு ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் ஆமா, யாரிடத்துல? அங்க கேட்டா கிடைக்காது, உங்க அப்பா அம்மா கிட்டே கேட்கணும். ராமன் சொன்னாங்களா? சரி. அப்போ என்ன செய்யறானா, குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே ஆதாம் எங்க இருக்கிறார்? ஆண்டவரே நாங்கள் இருவரும் நிர்வாணிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சொல்றாரு, உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார் சொன்னது? நிர்வாணி நான் சொன்னா? கர்த்தர் சொல்ல. பிசாசுனால ஸ்திரீயானவள் சோதிக்கப்பட்டு புருஷனுக்கும் தன் கனியை கொடுத்து இருவரும் இழுத்துண்டு போய் தேவ மகிமை இழந்து போனார்கள். அதை மீண்டும் பெறமறிதான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். அதை மீண்டும் கையில வாங்கி கொடுக்கறதான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். டக்கு வாசல முடிச்சிருவோம். எல்லாம் பொருளுமா பார்த்துருக்கீங்க. சிவன் டைம் அடிச்சா 1 கொரிந்தியர் 11:9 இல்லையா? படி. புருஷன் ஸ்திரீயாக அடிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். மனைவி யாருக்கு சிருஷ்டிக்கப்பட்டவளா? புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். புருஷன் மனைவிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. எப்படிங்களா? அவளுக்கு நீ சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, உனக்காக அவள் சிருஷ்டிக்கப்பட்டாள். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன புரிஞ்சிச்சு? உனக்காகத்தான் அவளை கர்த்தர் சிருஷ்டிச்சாரு, ஆனா அவளுக்காக உன்னை சிருஷ்டிக்கல. இதுதான் ஃபேமிலியுடைய பேஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட பேஸ் அவர் சொல்லுவாரு, உனக்கு என்ன விட்டா வேற கெதியா இருந்தா இருந்தாங்களாடா உனக்கு அப்படி சொல்லுவியா ஸ்வீட்டி? சொல்லுவியா? சொல்லவே கூடாது. அது சொல்லக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் எச்சரிக்கிறப்ப, உனக்கு யாரா கெதி இருந்தாங்க? நீ யாரெல்லாம் லவ் பண்ண தெரியுமா? நீ எனக்கு தெரியாதா? அத்தை பையனா? அத்தை பையன் தானே. அப்ப எல்லாம் தெரியுது உனக்கு எதுவும் தெரியாதா? யாரையும் பண்ணல, சும்மா சொல்லுங்க எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்ப நீ நான் கண்டில உனக்கு எதிரா கல்யாணம் அப்படிலாம் இல்ல. பைபிள் வார்த்தை சொல்லுது, மனைவி புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவளா, புருஷன் மனைவிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் அல்ல. வாசிக்கலாம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலைமேல முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். விட்டுருக்கிறீங்களா?
எட்டு ஓகே. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீயாளர் மேல் புருஷன் மேல் புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை, ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை. புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயில் இருந்து தோன்றுகிறார். சகலமும் தேவன் உண்டாக்குகிறார். சகலமும் தேவன் உண்டாக்குகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இருவரையும் உண்டாக்குறது யாருக்காக? நீங்க இருவரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா இது எல்லாருக்கும் நல்லா இருந்து தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுச்சுங்களா? காலை எவ்வளவு மணிக்கு ஏஞ்சுக்கிறமா ஸ்வீட்டி? இன்னைக்கு ஒரு நாள் தானே ஏஞ்ச, இல்ல டெய்லி ஏஞ்சி என்ன பண்ற? பிரேயர் பண்ணிட்டு திரும்ப தூங்குறியா? எவ்வளவு நேரம் பிரேயர் பண்ற? half an hour. எவ்வளவு நேரம் தூங்குற? 8 hours. ஏன் அது ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் ஏன் தூங்குற? தூக்க வந்து நல்ல ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு பெண் என்ன செய்வானா, காலையில எழுந்து, எப்படி காலையில எழுந்து தன் வீட்டார் அனைவருக்கும் என்ன செய்வாரா? வீடு சின்னதா இருந்தா பரவாயில்ல, இது ரொம்ப பெருசு. நான் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம். ஆனா யாருக்கு சொல்லாது? பயங்கர சந்தோஷம். ஒரு கை வந்துச்சுரா எனக்கு இல்லையா மோனிகா? பயங்கர சந்தோஷம். இவ்வளவு நாளா நான் ஒண்டி எவ்வளவு பாடுபட்டுக்கிறேன், நீயே வந்து படி அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருக்குது மோனிகா. யாருக்கும் மகிழ்ச்சி இல்ல மோனிகா, அவன் கட்டிக்கிறவங்களும் மகிழ்ச்சி கிடையாது மோனிகா. சரி ஓகே. ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்திரீயானவர் காலையில எழுந்து, இவன் காலையில எழுந்து என்ன செய்வானா, ஸ்திரீ என்ன செய்வானா, நல்ல ஸ்திரீ என்ன செய்வானா, காலையில எழுந்து நல்லா பேசிட்டு இட்லி அவன் செய்து இத்தாம. இதுதான் குடும்ப பெண் செய்யற வேலை. என்ன செய்வாங்கன்னா, தன் வீட்டார் அனைவரையும் கவனிப்பானா. தன் வீட்டார் அனைவரையும் கவனித்து தன் வீட்டுல வேலை செய்யறாங்க பாரு, தன் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு படி அளப்பாலாம். படினா என்ன? படினா என்ன? ஸ்டெப். படி அளந்து தங்கள் வீட்டார் அனைவருக்கும் செய்து காலையில எழுந்து இருட்டோட எழுந்திருப்பாளாம். எப்படி எழுந்திருப்பாளா? இருட்டோட எழுந்தி. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, புருஷன் தண்ணிய ஊத்தி இருக்க மாட்டான், குடிச்சே இருந்திருக்க மாட்டான், குடிக்காரனா இருந்திருக்குமா, மூஞ்சி கூட கழுவிக்க மாட்டான். ஆனா மனைவி என்ன செய்வானா, குளிச்சு ரெடியாய் குளிச்சு தலையில தண்ணிய ஊத்த எப்படி மல்லிப்பூளோ தலையில வச்சுக்கின்னு அழகா கம 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 கமன்னு அவர் சில போய் நான் காரியத்தெல்லாம் சுத்தி நேர என்ன தண்ணி கரெக்டா சொல்லிக்கிற, பச்சை தண்ணி சொல்லாத போயிட்டு வந்த உடனே அவங்களை அன்பாக்கும். யாருன்னா வரட்டும், நம்ம கவனிக்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? மூணாவது என்ன செய்யணும்? சூப்பர். யார் வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன செய்யணும்? யார் வீட்டுக்கு வந்தாலும் உட்காருங்க சாப்பிடுவீங்க. நம்ம வீட்டுல எதுவும் இருக்காது, நல்லா புரிஞ்சு. வீட்டுல எதுவும் இருக்காது, வீட்டுல உட்காருங்க சாப்பிடுவீங்க. திடீர்னு வந்துட்டு உட்காந்துட்டாங்க, என்ன பண்ணுவேன்? ஒண்ணு. ஆனா உன் மூஞ்சி மட்டும் எப்படின்னு சொல்லு. சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கீங்க. நல்ல தாய். மூஞ்சி எப்படிக்கணும்? சிரிச்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒண்ணு இல்ல, ஏய் ஆண்டா சிரிச்சுட்டே. புரிஞ்சிச்சா ஸ்வீட்டி? அப்போதான் அந்த ஃபேமிலி என்ன பண்ண முடியும், நல்லா நடக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் சின்னது உனக்கு 2 பேருக்கு பிரச்சனையா, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. உங்க 2 பேருக்கு பிரச்சனையா, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நீங்களே சால்வ் பண்ணி வெளியே வரணும். கஷ்டப்பட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சும்மா கிடையாது. இவ்வளவு நாளா உனக்கு எதுவும் தெரியாது தம்பி, நாஷ்டா அப்படின்னு உதவியா அப்படின்னு நீ உனக்கு ஒரு குழந்தை ஆயிட்டு பிறகு உனக்கு தெரிய போகுது கதை.
எவ்வளவு கஷ்டம் அப்ப நான் எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா தினேஷ் கத்திரிக்கா மாதிரி அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா உனக்கு காலில இருந்து கஷ்டப்படுறோமா நானு. அப்ப உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்தோன்னு உனக்கு இவ்வளவு கஷ்டம் தருதுன்னா இவ்வளவு நாளா வீட்டு கஷ்டம். நீ என்ன பண்ணியிருந்த உங்க வீட்டுல உட்காந்தா நாஷ்டா வரணும், உட்காந்தா டீ வரணும், அதெல்லாம் விட்டுறணும். இப்பதான் நீ என்ன சொல்றாமா எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை இவங்க கூட மோனிகா கூட இருக்கும் இல்லையா மோனிகா, அது எடுத்துக்கணும் நம்ம. அப்ப என்ன பண்ணணும், எல்லாமே கேஷுவலா எடுத்துட்டு போகணும். எப்படி எடுத்துட்டு போனோம், எவ்வளவு உனக்கு மச்சு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் உங்க மச்சனை மூத்தாரெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 2 மூத்தாரா? 2 மூத்தாரு எத்தனை பேரு? 4 மச்சனை 2 மூத்தாரு. இவங்களை நீ சமாளிக்கணும்னா உனக்கு விசேஷத்த பிரெயின் வேணும். உனக்கு அந்த பிரெயின் எங்க இருக்குது? உனக்கு மூளை எங்க இருக்குது? எங்க இருக்குது? தலையில இருக்குதா? தலையில தான் மூளை. பைபிள் தான் உனக்கு மெமரியே. இவங்களெல்லாம் நீ நடத்தணும்னாமா ஃபர்ஸ்ட் அன்பா நேசி. நீ சின்னவன் யார் எல்லாத்த விட? ஏதா அவனை மட்டும் நீ குடிச்சுக்கினா, அதாவது அவனை மட்டும் ஏமாத்தி வச்சுக்கலன்னு வச்சுக்கோ, நீ எல்லாரையும் சமாளிச்சிருந்தான். ஏன் சொல்ல அவன் பேச்சு எல்லாரும் கேட்குவாங்க. ஏன்னா அவன் கடை குட்டி இல்லையா, அவனுடைய வெயில் பிள்ளோடா செக்கப் செக்கப் பிள்ளோடா செக்கப் செக்கப் பிள்ளோடா செக்கப் அப்படின்னு சொல்ல அண்ணி நான் பாத்துக்கிறேன் விடு, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, நீ போ நீ, நான் வர பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்க? அப்படி ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஃபேமிலி எப்படி கட்டி அணைக்கிறது. உனக்கு யாரும் ரொம்ப க்ளோஸ்? எல்லாரும் யுவராஜா? லேடிஸ்னா யுவராஜ் தானா? இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு? எவ்வளவோ சொன்ன. ஓகேங்களா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்பை சம்பாதிக்கணும். என்ன பண்ணோம், எல்லாருமே ஒரே பார்வையில பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த ஃபேமிலிலாம் ரொம்ப சந்தோஷம். எந்த ஃபேமிலி? எந்த ஃபேமிலி? ஏன் எல்லாரும் அன்பாக்குறாங்கன்னா யாருன்னா எங்கன்னா பிரிகிறாங்களா? பத்தியா இயல்பு இருக்கிறீங்களா? நாங்க எங்க இருக்கிறாங்க எல்லாருமே? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்பு எங்கேயுமே இல்லை, வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. அண்ணன் தம்பிகளாம் இருக்கிறானுங்க, ஒருத்த மூஞ்சி ஒரு மாதிரி, ஒன்னு இப்படி திரும்பி இருக்கும், ஒன்னு அப்படி திரும்பி இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க அத்தை ஃபேமிலி அவ்வளவு ஒரு எல்லாம் அப்படி இருக்குது, சூப்பரா அன்பா கட்டப்படுது. ஆகினால தான் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. அண்ணன் கல்யாணம் அவர் பின்னாடி யாரும் உட்காந்துக்கிறாங்க? மூத்தாரு, செகண்ட் மூத்தாரு, ரொம்ப நல்லூர் ராமன் சொன்னாங்களா. அப்போ ஃபேமிலியை கட்டி எழுப்புறது புரிஞ்சிச்சா அவனுக்கு? அப்போ ஏதாச்சும் செய்த நேசிக்க கத்துக்கணும். நீ ஏதாவது செய்த நேசிக்க கத்துக்கணும். புரிஞ்சிச்சா? 2 பேருக்கு சண்டை வந்துச்சா என்ன பண்ணலாம்? புரிஞ்சுன்னு போயிடல. கோபம் வந்தியா, உள்ள கோபம் வந்தியா, ஒன்னும் இல்லை, கொஞ்சம் கிட்ட வாங்க, கை கொடு. என்ன பண்ணா? அன்பா கொஞ்சம் சமாதானத்தை கொடுங்க. ஃபர்ஸ்ட் சமாதானம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? சமாதானம். உனக்கு கோபம் அவர் மேல இல்ல, அவர் மேல கோபம் தான் தெரிஞ்சுக்கினீங்க. கோபம் வந்து என்ன பண்ணுவ ஸ்வீட்டி? ஏய் வாய ஒடிக்கிறானா? கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்? அவர் கோபம் வந்தா என்ன பண்ணுவேமா? எப்படி பேசுவியா? உள்ள வந்தோட புதுசா வந்தோன்னு என்ன பண்ண? உங்க அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்தோன்னு வீட்டுக்கு வந்து உட்காந்து என்னமா பண்ணுவ? வீட்டுக்கார வந்தோடனே ஃபர்ஸ்ட் தண்ணி குடு, டீ குடு, வந்தா உட்காருங்க, வேலை எப்படி இருந்துச்சு, பரவாயில்லையா, வேலை நல்லா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சா வேலை? அது எந்த பொண்டாட்டி விசாரிக்கிறாளோ அவதான் நல்ல குடும்பம் போகணும். நான் வந்து உட்காந்துக்கிறேன், வேலை வெட்டிக்கு போலியா,
சம்பாதிக்கலையா? உன் யோகத்துக்கு இதா பாரு உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு. உங்க அம்மா ஒரு சொந்த வீடை கட்டி வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிற அப்படின்னா இல்ல. வேலைக்கு போனியா? நீ வேலை இருந்துச்சா? அவர் சொல்லுவார் இன்னைக்கு வேலை இல்லை. சரி பரவாயில்ல விடு, எப்ப பார்த்துக்கலாம், உட்காந்து ஜோம் பண்ணலாம், ஆண்டு வேலை செய்ய கொடுப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்படி வார்த்தை தான் புறப்படணும் தவிர நீ வந்துட்டு மூஞ்ச காமிச்சுன்னு 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பொண்ணுங்களுக்கு மூஞ்சி எப்படி சொல்லுது? மொட்டு மல்லிகை. என்ன மல்லிகை? 10ல இருந்து 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் படா ஒரு பேயா மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சம்பள டைம், 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரேஷன் டைம், 15ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் பெரிய பேய் எது சொல்லு. எது யாருங்க சிஸ்டர் இப்படி கரெக்டா சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாது. புரிஞ்சிச்சிங்களா? ஏன் அப்படின்னா சம்பளம் காலியாவோ என்ன ஆயிடும்? அன்பு கமிச்சிட்டே. அது இல்லை, சம்பளம் இருந்தாலும் சரி ஸ்வீட்டி, சம்பளம் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நேசிக்கணுமா? சந்தோஷமா இருக்கு. என்ன வேலை பண்ற? புரிஞ்சிச்சா? அப்ப என்னன்னா நீ வர சம்பளத்துல போதும் என்ற மனதுடனே இருக்கு. அவ பேச்சு கேட்டு கடன் வாங்க கூடாது. யார் பேச்ச கேட்டு? ஜோங்கோ உன்னை என்னன்னு கூப்பிடுறோம்? அவரை என்னன்னு கூப்பிடுறோம்? ஆண்டவரே. கம்மன்றியா? கௌதமா? சரி கௌதம் உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். கௌதம் என்ன பண்ணும்? இல்ல கௌதம் ஒரு சவர நகை போடலாம். எவ்வளவு நகை? எவ்வளோ? ஒரு 50,000 வச்சுப்போம். கௌதம் போன அவன் சொல்லு, நான் சம்பாதிக்கிறதே 20,000, 50,000 ரூபாய்க்கு நகை போடணுமா? இதுல எல்லாம் சண்டை வரக்கூடாது. 20 என்ன செய்யணும்? பொறுமையா அமைதியா உக்காந்து பேசி, ஒன்னும் தேவையில்லை, பொறுமையா பேசணும். அவன் நீ சொல்லி அவன் கடன் வாங்க கூடாது, அவன் சொல்லி நீ கடன் வாங்க கூடாது. கடன் இல்லாமல் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்வீட்டி ட்ரை பண்ணல, வழிப்பாரு. அப்போ கடன் வாங்குற முடிவு பட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை வேறியாதுல. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். என்ன ஆதாயம்? போதும் என்ற மனசு இருக்கணும். நம்மளுக்கு போதும். நீ வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போறியா? அப்ப 2 பேர் சம்பளம் போதும் என்ற மனதுடனே இருக்கும். புரிஞ்சிச்சா? அப்ப இந்த ஃபேமிலியை நடத்துற விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கௌதம்? விட்டு கொடுக்கணும். சரியா? அதை விட்டு கொடுக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்னா ஃபேமிலியை சூப்பராக நடத்த முடியும். ஒண்ணு இந்த ஃபேமிலி நடத்தணும்னா நீ உண்மையா சொல்றவனுக்கு தேவ கிருபை இருக்கணும். நீ ஜபத்துல இருக்கணும். அப்பதான் எல்லாரும் உன்னால என்ன செய்ய முடியும்? இவங்களை நடத்த முடியும். ஏன்னா ஸ்திரீயானவள் சகலத்திலே ஞானம் உள்ளவள் என்று பைபிள் எழுதப்பட்டது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவா. நீ இடிக்க வந்தியா கட்ட வந்தியா? உன்னத்த கட்டுறது மேல ஒரு கட்டிட்டு கட்டு இருக்கிறது என்ன பண்ணோம்? அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தான் கட்டுவாளா? இவங்க எந்த வீட்டுல இருந்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் எந்த வீட்டுல? சின்ன வீடுனா இது ஓடி வீடு. புரிஞ்சிச்சா? இப்ப அந்த ஓடி வீட்டுல இருந்து மேல வந்துக்கிறோமா இல்லையா? வந்தோமா இல்லையா? வந்துக்கிறோம் தெரியுமா? அதே தான் நல்ல குடும்ப பெண்ணு கணவன் மனைவி இருவரும் செய்து இவனை பார்க்கும் போது இந்த வீடெல்லாம் யார் கட்டுறது? பாத்தியா கட்டுறதுனா? யார் கட்டுறது? ஊழியக்காரா கட்டினா இல்ல, அவங்க சொந்த முயற்சியில கட்டி. அதுதான் புத்தி உலசி தன் வீட்டை கட்டுறாங்க. சொந்த முயற்சி. அவர் வந்தா பாவம் வந்து எல்லாம் கல்ல மண்ணெல்லாம் தூக்கி ஏறி நானே வந்து தூக்கிட்டு போய்கிற அந்த வீட்டுல சிமெண்ட் எல்லாம் இருந்துச்சப்போ. ஏன் அப்படி சொல்றேன்னா புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை. இப்பெல்லாம் தெரியாது. இப்பெல்லாம் வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேஷன். அந்த ஃபேஷனுக்கு நம்ம வேண்டாமா? உனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம் கௌதம். ஃபேஷன் எல்லாம் வேண்டாம்.
தாய் 10 ரூபாய் இருந்துச்சா 8 ரூபாய் செலவு பண்ணு, 2 ரூபாய் எடுத்து போய் செலவு பண்ணாங்க. அதுதான் நல்ல ஒரு குடும்ப ஸ்திரீ. புரிஞ்சுச்சா? அப்போ இருவருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் யாருக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டுட்ட போட்டு மழை வந்து என்ன கோமாக்குற ஸ்வீட்டி அப்படின்னா, இல்ல முடியாது ஸ்வீட்டி கொஞ்சம் உட்காரு, கை பிடிச்சி ஜோம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணுங்க 2 பேரும். அப்ப ஜோம் பண்ணி தீர்மானிக்கணும் நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும். சரியா? புரிஞ்சுச்சா இல்லையா? எனி டவுட்? எதனா டவுட் இருக்குதா? பொண்ணு பிடிச்சிக்குதா? வந்து யாருன்னா கேட்டாங்களா? வேற யாருன்னா கேட்டாங்களா? இப்போ கேட்கறவங்க உண்மை பேசி பொண்ணு பிடிச்சிக்குதா? என்கேஜ்மெண்ட் கேட்டாங்க. இதெல்லாம் யாரு கேட்டா? கேட்டாரா? உன்ன கேட்டாங்க பிடிச்சிக்குதா? உனக்கு பிடிச்சிக்குதா? 2 பேர் ஒன்னா உட்காரு. மூஞ்சி பாரு. ஒன்னாலன்னா கிட்ட இல்லம்மா, மூஞ்சி பாரு. அந்த பையன் மூஞ்ச பாரு, நல்லா இருக்குதா? வந்து இதுதான் லாஸ்ட் கேட்டு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ரேயருக்கு போறோம். இப்போ அந்த ப்ரேயருக்கு இப்போ நம்ம போனோம்னா 90% கல்யாணம் முடிஞ்சிச்சு, 10% தான் பாக்கி இருக்கும். அந்த 10% எது சொல்லு? கழுத்துல அவருக்கு ஒரு தாலி கட்டி ரிசப்ஷன் நிக்க வைக்கிறதுதான் 10%. 90% கல்யாணம் இப்போ முடிக்க போறோம். 90% கல்யாணம் முடிச்சு கமல் பார்க் போட்டு போயிட போறாப்பா. புரிஞ்சா? பிளான்ல தானே கரண்டி. சரியா? பிடிச்சிக்குதாமா ஸ்வீட்டி? எவ்வளவு பிடிக்கும்? ஓப்பனா சொல்லு. ஏன்னா நீ அந்த 25% யாருக்கு பொண்ணுங்க எந்த வந்து இந்த உழுதோட பேசுறோம். புருஷனாகப்பட்டவன் தன் மனைவியை கண்டடைஞ்ச உடனே தன் தாயும் தகப்பனை விட்டு என்ன செய்யணுமா? இசைந்து இருக்கணும். இருவரும் ஒரே ஒரு சரீரமா இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அதே வசனம் சொல்லுது, முதலாவது உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, வாய்ஸ் நாட்கள் நீடிக்கும். புரிஞ்சுச்சா? திருமணம் ஆன உடனே தனியா போயிடணும், அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்ல வரல வசனம். பைபிள் அப்படி சொல்ல. பைபிள் சொல்ற வார்த்தையே வேற. தன் மனைவியை கண்டடைந்த உடனே இருவரும் ஒரே சரீரமா இருப்பார்கள். தன் தாயும் தகப்பனை விட்டு இருவரும் சேர்ந்து இருக்கணுமா? நீ கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்க, உனக்கு ஞாபகம் யார் மேல இருக்கும்? யார் மேல சொல்லு? எங்க அம்மா என்ன பண்றாங்க, எங்க அப்பா என்ன பண்ண. உங்க வீடு எங்க சிஸ்டர்? கரெக்டா தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஊரா என்ன பண்ணிக்குவீங்க? இப்ப பஸ் எல்லாம் இல்ல, ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சா? அப்ப உனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அந்த யோசனை எல்லாம் உனக்கு வேண்டாம். இனிமே அந்த யோசனையே உனக்கு வேண்டாம். உனக்கு நெக்ஸ்ட் யோசனைய உன் புருஷன், இந்த குடும்பம். அந்த குடும்பத்தை நீ மறக்கணும். இப்போ முடியுமா உன்னால? கேட்டா அழுமான்னு பார்த்தா மறந்து அவன் சொல். ஏன் மறந்துட்டேன்னா, உங்க அம்மா அப்பா வந்து சரியான இடத்துல கொடுத்துருக்காங்க. தேர்ட் பர்சன் இல்ல, வேற யாரும் தூரமா இல்ல, அந்த சரியான இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடையாது. எங்க இருக்கிறாங்க? அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. வேற என்ன தூரமா அமெரிக்கால கட்டி கொடுத்தா என்ன பண்ணிக்குவேன்? சரி விடுமா, அமெரிக்காலயோ லண்டன்லயோ எங்கேயோ உனக்கு கட்டிட்டு போயிட்டு இல்லை, தமிழ்நாடு 4-5 பஸ் பிடிச்சிட்டு போன அப்படி என்ன கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா, எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஸ்வீட்டி, இந்த குடும்பத்துக்கு வந்துட்டியா எப்படி ஓங்கி வளர்கிற விருட்சத்தின் கனி. ஆமென். சரியா? சொல்லக்கூடாது ஸ்வீட்டியால என்னாச்சு குடும்பம். ரொம்ப முக்கியம். ஸ்வீட்டியால பிரிஞ்சிச்சுன்னு யாரும் பேசக்கூடாது. அதுக்குதான் ஜக்கப்ப என்ன பண்ண சொல்லுங்க, அவன் தான் இனிமே எப்படி. ஏன்னா அது கடைசி பையன் இல்லையா, கடைசியில் அவனுக்கு கல்யாணம் ஆகும். இப்போ ஜக்கர் கரெக்ட் தானே?
பொண்ணு ரெடி ஆயிட்டு பொண்ணு சென்னையில் ரெடி ஆயிட்டு அவ்வளோத்தான் ஒண்ணு புரிஞ்சுங்களா? நான் பாக்குறேன் உனக்கு புரிஞ்சாமா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா முன்னால என்ன ஆச்சு? இப்ப நான் வந்தேன்னா உள்ள வந்தோடனே நீ தெருவில் அப்படியே நின்னுக்கிற. இந்த பொண்ணு புதுசா இருக்குது, நானே இன்னைக்கு உன்ன பாக்குறேன். புதுசா இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையே. ஆனா பொண்ணு எங்க கேட்டா காட்டினாங்களா? அப்பதான் ஒரு பொண்ணு. அப்போ என்னன்னா வந்த உடனே அந்த ஃபேஸ் கட்ல தெரிஞ்சுக்கணும் நீ தான் அந்த வீட்டுக்கு 2வது மருமகள். 3வது மருமகளா? 3வது. இன்னும் ஆகலையா இருக்கு? 1000 வருஷமான தம்பி. ஓகே சூப்பர். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் 2வது தான். அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு முகத்துல இருக்க அந்த பாவனை உனக்கு வந்துடணும். ஓகேவா? அப்போ உன்னால யாரால உன்னால இங்க வந்துச்சுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. மோனிகா விளாண்டுறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் மோனிகா புரிஞ்சா? மோனிகா விளாண்டுறாங்கன்னு வச்சுக்கோ. இது வந்துச்சு பாரு, குடும்பம் பாரு எப்படி ஆயிடுச்சு. சும்மா எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சுங்க. வந்துச்சு பாரு, எங்க வந்துச்சுன்னு தெரியல. அச்சாங்களா நாளைக்கு பிரச்சனை உட்காந்து புரிஞ்சிச்சு. கடிக்குதா? கொஞ்சம் எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது பாத்தியா? நீ கூட அப்படித்தான் இரு. நீ அவங்கள கடிக்கிற, அவங்க உன்ன கடிக்கிறாங்களோ அதெல்லாம் வேணாம். ஆனா ஆக மொத்தம் என்னவா இருக்கணும் ஸ்வீட்டி? அன்பு. அந்த அன்புல நிலைச்சிருந்தா ரொம்ப இன்னும் 7 மருமகம் வரப்போகுதுங்க. எத்தனை மருமகம்? 7 மருமகம். அது இந்த ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சபை மாதிரி இருக்கும், அழகா. அதுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? யார பார்த்தா பயமா இருக்கு. புரிஞ்சா? ஆகிறதுக்கு டெரராகிறாரு. ஆனா அவர் உள்ள எப்படி இருக்குது? மாமியார் பார்த்தா பயமா இல்ல? உன்னை பார்த்தா அவங்களுக்கு எந்த பயமா? ஆமா நான் ஆமாட்டி. யாரா இனிமத்தானே யாரா இது கவனிக்கிறது? சிங்களா இனிமே சொல்லும். நம்புறீங்க? எவ்வளவு கான்பிடன்ட். உங்களுக்கு 2 பேருக்கு பிடிச்சிக்குதுங்களா? பிரதர் யார? கௌதம் பிடிச்சிக்குதா? நல்ல மருமகனா? நல்ல பையனா? ஒரு 6 பேரோட நில்லுனா இத காத்துக்கோ. அவன் சொல்றான், அவன் எவ்வளவு சொல்றான். அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு மருமகன் மண்டபம் இருக்கு. 6 பேரோட நல்லவனா நல்லவன்றாங்க. இவ்வளவுதான் கௌதம் வேண்டிய சாட்சி. அம்மா சொன்னாங்க என்ன பார்த்துக்கோ, அந்த நம்பிக்கை. அவங்க சொல்றாங்க நல்ல என்ன பார்த்துக்கலாம். இப்ப 2மே இந்த 2 பேரும் உன்னை நம்புறாங்க பாரு. அந்த நம்பிக்கை முன்னாடி 2 பேரும் இல்ல. கவனிமாங்க. ஏன் அத்தையே பார்த்துருக்கிறேன் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, மருமக பிடிச்சிக்குதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பிடிச்சிக்குது? ஓகேவா? குடும்ப பொண்ணா? அவர் காலையில் என்ன இஷ்டம் இருக்கு? காலையில் ஏன் சொன்ன என்ன கேட்பாரு? குத்துறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் அவரை குத்துரு, அவரையும் ஏமாத்து. காலையில் ஏன் சொன்ன அப்பா என்னன்னு கூப்பிட்ற? அங்கலா? அங்கல் ஒரு டீ குடிச்சிட்டீங்கன்னா அவருக்கு இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே சின்ன மருமக புரிஞ்சிச்சாமா? எல்லாருமே
அனுசரிச்சு பொறுத்து கத்துக்கினே வச்சுக்கிய. நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, சின்ன பொண்ணெல்லாம் இல்லை, நீ உங்க அம்மா எல்லாம் கத்து கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா வர வேண்டிய ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒன்று கத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? சரி, ஒரு கடைசியான ஒரு பகுதிக்கு வரும். புரிஞ்சிச்சா? இப்ப 2 பேருமே பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. கௌதம் உங்க மாமி தானே அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 6 பேரோட அவனுக்கு நல்லவன். ஆமா நல்லவன் பிடிச்சிக்கிறது. அத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கின்னு குடும்பம் நடத்துறது அழகா. நீ அவ்வளவுதாமா அத்தை பையன் அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜ் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கணவனுக்கு கொடுக்கணும், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் மனைவிக்கு கொடுக்கணுமானவா கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ அப்பெல்லாம் வாஷிங் மிஷின் எல்லாம் இல்லை. எப்போ அப்பெல்லாம் வாஷிங் மிஷின் கிரைண்டர் எல்லாம் இல்லை. அப்போ ஏன் இல்லை சொல்லு? ஏன் இல்லை? அப்பெல்லாம் வந்து கல்யாணம் கட்டினோம்னா என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு அந்த காலத்து மாமியாருங்கெல்லாம். கல்யாணம் கட்டினோம் என்னால வேலை செய்ய முடியல. கல்யாணம் கட்டினோம் இருக்கா? ஏய், துணியால துவைக்க முடியாது. அப்ப துணி துவைக்கிறதுக்கு தான் மனைவியா? என்னால டிஃபன் எல்லாம் செய்ய முடியாது. அப்ப டிஃபன் செய்து தான் மனைவியா? அப்படி இல்லை. நம்ம குடும்பம், ஏன் குடும்பம், ஏன் ஜனம் அப்படின்னு எப்போ நம்ம ஹிருதயத்துல வரதோ ஸ்வீட்டி உனக்கு, அப்போ சூப்பரா வளர்ந்து போயிடலாம். ஓகேவா? ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷன் என்னக்குதா இல்ல பெயர் போலாமா? சரி எல்லாம் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் யாருங்க? சுரேஷ். இது முடியும். ஓகே, நான் மயங்கிருக்கிறேன். இல்ல 2 பேரும். இப்போ நீ யாரு? நீ யாரு? ஸ்வீட்டி. இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டு இவ்வளவு நாளா எப்படி வாழ்ந்தீங்களோ, எப்படி இருந்தீங்களோ, அந்த காலகட்டம் போய், அந்த நாட்கள் எல்லாம் போய் பைபிள் வசனம் படி நீ உங்க அப்பா அம்மா விட்டு, நீ உங்க அப்பா அம்மா விட்டு 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? பிரியுற காலம் நாட்கள். பிரிஞ்சு போன்றது அந்த வார்த்தை வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு போறது இல்லை. இந்த மனுஷனுக்கு தெரியுமா, தனக்குன்னு மனைவி வந்துட்ட பிறகு உனக்கு வேற எந்த உலகமும் இல்லை. உனக்கு புருஷன் வந்துட்ட பிறகு வேற எந்த உலகமும் கிடையவே கிடையாது. நீங்க கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு வீட்டுல உட்காந்துக்குன்னு ஒரு யோசனை, என்னப்பா கேட்குவார், என்ன ஸ்வீட் யோசனை, வீட்டுக்கு பெரிய யோசனை, அப்படியெல்லாம் பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நீ அவங்கள பத்தி கவலை பண்ண வேலையே இல்லை. கொஞ்சம் தம்பி, உனக்கு உலகம்னா எது? ஃபர்ஸ்ட் கர்த்தர், 2வது உனக்கு யாரு? ஸ்வீட்டி, 3வது அப்பா அம்மாவை கவனமா கவனிக்கிற வேலை உனது. உன் தாயும் தகப்பனையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? கன பண்ணு. கொண்டாட்டி வந்துச்சுன்னா அவங்கள விட்டுறாத. புருஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு மாமியார் மாமனார் நீ விட்டுற போற. இவரும் வேணும், அவங்க 2 பேரும் வேணும் இல்லையா? உன்னை எப்படி இவர் பார்த்துப்பாரு நம்பிக்கை இருக்குது இல்லை உனக்கு? அதே போல நீ இந்த குடும்பத்தை பார்த்துப்பான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இது எதனால நம்புறமா ஸ்வீட்டி? இவர நீ எதனால நம்புற? யாருக்குள்ள இருக்கிறாங்க? கடவுளுக்கு. அப்ப உங்க மாமனார மாமியார எப்படி நம்பினாங்க? உன்ன இருக்கிற நீ பார்த்துப்ப அந்த ஒரே ஒரு அந்த நம்பிக்கைனாலதான் இவ்வளவு காரியம் வருது.
ஆனா இருவரையும் என்ன பண்ண போறேன்னா, இருவரையும் ஒன்றாய் இணைத்து இருவரும் ஒரே சரீரமா, அதாவது 90% இன்னும் 10% புதன்கிழமை தாலி கட்டின உடனே 100% க்ளோஸ். ஆனா இந்த அன்பு எப்படி இருக்கணும் கௌதம்? கிறிஸ்து வருகை வர வரைக்கும், மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நிகழ்காலமோ வருங்காலமோ, பசியோ பட்டினியோ வியாதியோ வியாகுலமோ எது நடந்தாலும் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறீங்களும் பைபிள் வசனம். ஓகேவா? ஜோம் பண்ணலாமா? குட்டி போடு 2 பேர் இல்ல. ஓகே, இப்போ யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு இருக்கிறாரு. யாக்கோபு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அதுக்கு பேர் வந்து லூஸ் இருந்துச்சு. கௌதம், பைத்தியமா கௌதம், உனக்கு லூசா கௌதம் நீ, அப்படி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. வணங்குறான் பாரு, அது மாதிரி திட்டிக்குமா? டேய் மென்டலாடா நீ, திட்டினானா இல்லையா? அவனு திட்டினா, இவன் திட்டினானா? திட்டில சரி, நீ திட்டல, நீ திட்டிக்கிறியா? ஆமா, மொபைல் நோடிக்கிற. டேய் இவ்வளவு சீரியஸா போயிருக்குதுடா. நெக்ஸ்ட் உனக்கு தான். புரிஞ்சிச்சுங்களா? நீங்க திட்டிக்கிறீங்களா? பைத்தியம் மாதிரி பண்ற நீங்க திட்டிக்கிறீங்களா? திட்டிக்குவீங்களா? பயங்கரமா அச்சாலாக்குறீங்க தானே? அப்போ இவ்வளவு நாளா உன்னை இவங்க எல்லாருடைய பார்வையில நீ அற்பமானவன். அற்பமானவன் என்ன சொல்லு? டேய் வேஸ்ட்ரா நீ. இவ்வளவு நாளா இவங்க எல்லாரும் பார்வை நீ வேஸ்டடா கௌதம். ஆனா இன்னைக்கு அந்த வேஸ்டா இருந்த உன்னதான் உன்னை நம்பி ஒரு பொண்ணு ஆண்டவர் கொடுத்துக்கிறாருன்னா கிரேட் மிராக்கிள்ஸ். எல்லாருக்கும் நீ ஒரு அற்பமானவன் தான், யூஸ்லெஸ். வேலைக்கு போயிருக்க மாட்டேன், சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல தூங்கினதுக்கு ஒரு காலம் வேஸ்ட். அவன் ஒரு வேஸ்டா, அவன் ஒரு லூசுரா, அவன் ஒரு மென்டல்ரா, இதெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அவங்க கண்களுக்கு முன்பதாக தான் யாக்கோபு ஒரு இடத்துல போய் படுக்கிறாரு. அந்த இடத்துல போய் படுத்து அந்த இடத்த காலையில் எழுந்திருக்கும் போது தேவதூதன் இறங்குவது ஏறுவது, அதுக்கு முன்பதாக அதனுடைய பேர் என்னது? லூசா. அதுக்கு பேர் என்னது? லூஸ். அந்த லூஸான அந்த இடத்த, பைத்தியமான அந்த இடத்த யாக்கோபு என்ன பண்றான்? பெத்தலாக மாத்துறான். பெத்தல் என்றால் என்ன தெரியுமா? அப்பத்தின் வீடு. நீ அப்பத்தின் வீடா மாறப்ப என்ன வீடு அப்படின்னா என்ன? உன் வீட்டுக்கு யார் வந்தாலும் உன் வீட்டுல சாப்பாடு போறது நீ அப்பத்தின் வீடு. இவ்வளவு நாளா லூஸ் தான் கௌதம் நீ, இவ்வளவு நாளா ஒன்னத்துக்கும் உதவாதவன். ஆனா இன்னைக்கு ஏசப்பாவுல ஒரு மகிமையா வைக்க போற, அதுதான் ஒரு நல்ல ஒரு நாள். நீ உன்ன புரிஞ்சுச்சாவன? உங்க அப்பா அம்மா எவ்வளவு ஒண்ணு திட்டிக்குவாங்க. பைத்திய மாதிரி பண்ணாத ஸ்வீட்டி, பைத்திய மாதிரி தூங்காத ஸ்வீட்டி, பைத்திய மாதிரி ஆடாத ஸ்வீட்டி, பைத்திய மாதிரி பேசாத ஸ்வீட்டி, எவன் ஸ்வீட்டியும் நான் கட்டின்னு போய் குடும்பம் நடத்துவாங்க எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. நடத்துறதுக்கு ஒருத்தர் வந்துக்கிறாங்க, ஆண்டவர் அமைச்சுக்கிறாரு தெரியுமா? நீயும் யூஸ்லெஸ்ஸா இருந்தாங்க, நீயும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. உங்க அப்பா சும்மா சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐயோ இந்த பொண்ணை பத்திருந்தோட ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்திருந்தாலும் நல்லா இருந்துச்சு நினைச்சுங்க. அது மாதிரி ஒரே பொண்ணு தானா? ஒரே பொண்ணு, 2 பையன். இதான் அவங்க காணும். கூடுங்க உள்ளயா இல்ல? இப்பதான் மெயின் வரணுமே. புரிஞ்சுச்சம்மா? அப்ப இவ்வளவு நாளா நீ யாருக்கும் உதவாத இருந்த, அப்ப நீ எங்க உதவுற தெரியுமா? ஏசப்பாக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் உங்க வீட்டுக்கார குடும்பத்துக்கு நீ பிரோஜனமா இருக்கு. இவ்வளவு நாளா ஒன்னும் இல்லதான் ஸ்வீட்டி. உன்னை யார் திட்டினாங்க, யார் பேசுறாங்க, உங்க அம்மா சொல்லி மூதேவி மாதிரி தூங்குது பேரு. உங்க அப்பா வந்து செல்லம் ரொம்ப ஆயிட்டுக்குது உனக்கு. உங்க அப்பா வந்து உன்னை தலைமையில தூக்கி வச்சு நாடினுக்கிறாரு. எல்லாம் பேசியிருப்பாங்க, எல்லாம் செய்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி உங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வர ஆண்டவர் நேரத்துக்கு சொல்லு. நேரத்துக்கு
நீங்க 2 பேரும் ஆசீர்வதிங்க. ஓகேவா? ஓகேவா இல்லையா? இப்ப முழு அன்பு யாருக்கு கொடுக்கணும்? நீ முழு அன்பு, அன்பு ஃபுல்லா. இந்த 80% இந்த 50% எல்லாம் இல்ல. இது சொல்லிட்டு உலகம் சொல்லிட்டு எதிர்ப்பு நம்ம கிட்ட 70% முழு அன்பு யாருக்குமா கொடுக்குற? எப்போ? இப்போ மாறிடணும். ஓகேவா? மாறுமா? அது முழு அன்பு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா லூஸ் என்றதான உங்க 2 பேரையும் நீங்க பெத்தலாக மாறி. இப்ப நெக்ஸ்ட் இவர் தாமா உனக்கு வேற யாரும் இல்ல. உனக்கு அப்பா அம்மா இருக்குவாங்கம்மா, அவ்வளவு பேக் சப்போர்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன சப்போர்ட்? நீங்க பேக் சப்போர்ட், ஃப்ரெண்டு கிடையாது. சரிங்களா பிரதர்? இத உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் உங்க அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணவே கூடாது ஸ்வீட்டி. நீ டிபெண்ட் பண்ணனா ஒண்ணு கர்த்தர், 2வது உங்க ஹஸ்பண்ட், 3வது இருக்கிற அத்தனை பேரை தான் டிபெண்ட் பண்ணணும். ஸ்ரீயானவள் கல்யாணம் பண்ணி புருஷனை கைப்பிடிச்ச உடனே தன் தாய் வீட்டை என்ன பண்ணாவள் ஃபர்ஸ்ட் மறக்கணும். பைபிள் சொல்றது, நான் சொல்லமா, நான் சொல்லு. ஆமா தானே சிஸ்டர்? பைபிள் சொல்ற வார்த்தை, ஸ்திரீயானவள் தன் தாயும் தகப்பனை வீட்டை மறக்கணும். அதான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். மறக்க மாட்டேன் சொல்றேன். பைபிள் வசனம் சொல்லுது. ஆட்டோமேட்டிக்கா நீயே மறந்துடுவ. சொல்றேன், இந்த காலத்துல சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நீயே மறந்துடு. நம்ம சம்பாதிக்கலாம் போயா, உங்க அப்பா அம்மா அப்பா அந்த பொம்பளை வருது போ அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சா? ஆனா பைபிள் வசனம் படி இருவரும் தாய் தகப்பனை வீட்டை மறந்து. அப்படியா? 2வது நீ மறக்கலாம், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? அப்பா அம்மாவை கனம் பண்ணு. அப்பதான் உன் ஆயுசு பண்ணி. அவங்க உன்னை ஆஸ்வதிச்சாங்கன்னா இவ ஆஸ்வதிக்கப்படுவாங்க. இவ ஆஸ்வதிக்கப்பட்டாள்னா கர்ப்பத்தின் கனிகள் ஆஸ்வதிக்கப்படும். புரிஞ்சிச்சா கௌதம்? ஜோம் பண்ணலாமா? இப்ப நீ யார்? நீ லூசு, பைத்தியம், ஒன்னத்துக்கு உதவாதுவன் இதெல்லாம் சொன்னாங்களா? அந்த இடத்த என்ன பண்ண போறோம்? பெத்தலா ஆச்ச போறோம். ஓகேவா? இப்போ அதுதான் என்னன்னா, ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு மகனா என்ன பண்ண போற? நீ மாற போற. எல்லா கரங்களும் உயர்த்தி கௌதம்காக நான் ஜோம் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் பலவிதமான காரியத்தை பேசியிருப்பாங்க. கௌதம் பலவிதமான காரியத்துல திட்டி இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மாறணும்னா ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு அந்த உன்னத்துக்கு உதவாத அந்த கல்லின் மேல என்ன வார்த்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பெத்தல் என்று பெயரை வச்சுக்கிறான். பெத்தல் என்றால் அப்பத்தின் வீடு. எல்லா காரணங்களும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கௌதம்காய் செபிக்கிறேன். கௌதம்காய் செபிக்கிறப்பா. கௌதம்காய் செபிக்கிறப்பா. கௌதம்காய் செபிக்கிறப்பா. எண்ணப்பட்ட இந்த மகன், ஒன்னத்திற்கு ஒதுவாத எண்ணப்பட்ட இந்த மகன், யாருக்குமே பிரயோஜனமில்லாத இந்த மகன் ஆண்டவரே, இந்த நாளில தகப்பனே பெத்தலாய் மாற்றும்படி, பெத்தலாய் மாற்றும்படி, பெத்தலாய் மாற்றும்படி, பெத்தலாய் மாற்றும்படி, பெத்தலாய் மாற்றும்படி ஒரு பிரயோஜனமுள்ள கருவியாக ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள மகனாக, தன் சொந்த மனைவிக்கு ஆண்டவரே சொந்த சரீரமாய் மாறுபடி தகவல் இந்த நாளில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, இதோ கர்த்தாவே யாக்கோபு செய்தது போல தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே லூஸ் எண்ணப்பட்ட அந்த இடத்தை யாக்கோபு பெத்தலாய் மாற்றினதை போல லூஸ் எண்ணப்பட்ட ஒன்றத்துக்குமே உதவாத எண்ணப்பட்ட கௌதமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் பெத்தலாக மாற்றுகிறேன். பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே லூஸ் எண்ணப்பட்ட கௌதமே நான் பெத்தலாக மாற்றுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஒன்னத்துக்குமே உதவாது என்ன இந்த ஜனங்களால சொல்லப்பட்ட இந்த கௌதம் தோமுக்கு பெத்தலாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாய்க்காலாக ரேனே மேகேபே சந்தலரதரனமா ஏரி மஹந்துரனமே சேகெலரேபே ஆண்டவரே அநேக வர்க்க பிரயோஜனமுள்ள கருவியாக ரீனா ஹம்பதுரனமே ஷகதரலரமா ரீனகதுரனமே சேகெலரேபே விசேஷத்துனாய் மாறட்டும் ஒரு விசேஷத்துனாய் மாறட்டும் ஆண்டவரே. தன் தாயும் தகப்பன விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க கணவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகனுக்காய் நான் செபிக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, விவேகத்தை கொடுங்கப்பா, ஐக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே தன் மனைவியை புரிந்து கொண்டு நேசிக்கக்கூடிய அந்த அன்பு கொடுங்க தகப்பனே. ஊழியக்காரன் கட்டளையிட்ட ஆண்டவரே இவர் விசேஷத்தை மாற கிருபை செய்வீர் இயேசுவின் நாமத்தினாலே. தோ தகப்பனே மீண்டும் ஒரு விஷயம் கூடப்பா கர்மியான மகள் ஸ்வீட்டிக்காய் நான் செபிக்க வருகிறேன். ஆமாண்டவரே புருஷனை கண்டடைந்த உடனே அவள் தன் சொந்த வீட்டை மறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே வேதவசனம் ஆண்டவரே அன்றைக்கு ரெபெக்கா தன் சொந்த தாயும் தகப்பனையும் மறந்து தன் ஈசாக்கவள் தேடி போனான். ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் அநேக ஸ்திரீகளை காண்கிறோம். தன் புருஷன் வீடுதான் தன்னுடைய வருகை வர வரைக்கும் என்று நினைத்துக் கொண்டு வந்தார்கள். அதே போல ஸ்வீட்டி தன் தாயும் தகப்பனை மறப்பதல்ல, தன் தாய் தகப்பனை வீட்டை மறக்கும்படி நான் செபிக்கிறேன். தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் ஆண்டவரே அவருடைய யோசனை சிந்தனை இறுதியில் பதியும்படியாக தகப்பனே. அநேகரால ஒன்றுக்கு உதவாது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. யாரு கட்டின்னு போவாங்க, நிறைய பேர் பேசி இருப்பாங்க, நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க இவள் வாழ்க்கை என்னவா போய் முடியும் என்று எத்தனையோ பேர் பேசியிருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே இவள் தலையை நிமிர செய்திருக்கிறீர். ஆண்டவரே அவளுக்கு முன்பதாக தலையை நிமிர செய்திருக்கிறீர். தோ தகப்பனே இந்த மகள் ஆண்டவரே ஒன்றுக்குமே உதவாத எண்ணப்பட்டதான இந்த மகள் ஆண்டவரே, இதோ லூஸ் எண்ணப்பட்ட இந்த மகள், பிரயோஜனம் இல்லாத இந்த மகள் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இவளை நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் இவளை பெத்தலாய் மாத்த போறேன். ஊழியக்காரன் நான் ஆண்டவரே சமூகத்துல நிற்கிறப்பா. ஆண்டவரே ஸ்திரீயான் விசேஷத்த ஞானவளாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இது ஒரு குடும்பம் ஆண்டவரே, இதை கட்டி எழுப்பக்கூடியவளாக ஒரு விசேஷ தாவினால கட்டளடுங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை குடும்பத்தை கட்டி அனுசரிச்சு போகத்தக்க ஞானம் வேண்டும் ஆண்டவரே. இதோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே லூஸ் எண்ணப்பட்ட நான் அருமையான ஸ்வீட்டியே நான் பெத்தலாய் மாத்திரேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே பைத்தியம் எண்ணப்பட்டதான ஆண்டவரே ஸ்வீட்டியை நான் பெத்தலாய் மாற்றுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஒன்றுக்குமே உதவாதன்னு சொல்லப்பட்ட இவளை நான் பெத்தலாக மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. இந்த நாளில தகப்பனே, இந்த நாளில தகப்பனே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறப்பா. நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவளாக மாறட்டும். இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவளாக, இந்த பிள்ளைகளை கட்டி எழுப்பக்கூடியவளாக, விசேஷ ஞானத்தினால கர்த்தர் அலங்கரிக்கும்படியாக ஆண்டவர் அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு இவள் குடும்பம் நடத்தாதபடிக்கு தன் சொந்த தாய் தகப்பனைய பார்த்து குடும்பம் நடத்தும்படியாக, தன் சொந்த வீட்டாரை பார்த்து குடும்பம் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புங்க, அலங்கரிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். உம்முடைய கிருபை கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்கிறார் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே ஆமென். வாங்க வாங்க சீக்கிரம் வந்துருங்க. சின்ன சின்னதா பண்ணும்.
வாங்க வாங்க பிரதர், சின்ன குட்டி குட்டியா டக்கு டக்குன்னு ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்படி கர்த்தாவின் கருத்துல நீங்க வாங்க சிஸ்டர் பிரதர் கூப்பிட்டு சின்ன குடும்பத்தை தாண்டிக்குள்ள கர்த்தாவே நல்ல ஞானத்தை புத்தி கொடுக்கபடி கர்த்தாவே அப்பா எங்கள் சகலத்தையும் அன்பு சகலத்தையும் தாண்டி சொன்னது அந்த அன்பு மனோலயத்தில் இருக்கபடி கர்த்தாவே கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி ஏசப்பா உங்க நாமத்தினால நல்ல தகவல் வாங்க 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 குட்டி குட்டியா ஜோம் பண்ணுங்க, ரொம்ப நேரம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். வாங்க நீங்க ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதம் தான் இல்லைங்களா? டக்கு டக்கு முடிச்சிடலாம். வா தினேஷ், வா தினேஷ், மோனிகா என்னடா டைம் ஆயிடுச்சு? வா வா டக்கு டக்குன்னு வா. धोतीच लेना டக்கு டக்குன்னு பண்றா. அதான் ஜோம் பண்ண சொன்ன சீரியஸா போயிருக்குதுங்க. நீ சந்தன அப்பமா பூசிக்கிறீங்க. வா வா தினேஷ், சப்ஸ்கிரைப் பண்ணு, ரொம்ப லேட்டா பண்ணாங்க. மோனிகா भूमिका நல்ல ஆஸ்ட்ரேலியா ஜோப் பண்ணுங்க. எங்களை போலயே குடும்பம் நடத்தணும், மோனிகா போலயே இருக்கணும், தினேஷ போலயே இருக்கணும். ஆயிடுச்சுல ரொம்ப போதும் போ. நெக்ஸ்ட் வாங்க மாட்டேன். வாங்கம்மா ஜெனி நாதன் வாங்க. ஆமா டக்குன்னு வாக்கா நீ ஆசீர்வாதத்துல முடிவு படையாமல் ஆசீர்வாதமா இருக்கும் ஆசீர்வாதியம் நீ கொடுத்துரு அண்ணு. இப்படி வாங்கலாம் டக்குன்னு. सुनील कौन ना ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? भूमि मजा वो माँ நேரம் போ இரு. ஆயிடுச்சுமா நீ நான் சும்மா போய் நெக்ஸ்ட் ஆயிடுச்சா? ஜோம் பண்ணிடலாமா? கடைசியா ஜபம். இன்னும் முடியல. கால் அடிபட்டு பாத்திரத்துல போய் தூங்குறேன். வீடு கட்டிக்கிறேன்.
விடு விடு ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செபிக்கிறோம். மகிழ்ச்சியான நாளில இந்த கரம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். முக்கியமாக இந்த கல்யாணத்தை எல்லாம் கவனிங்க. புதன்கிழமை நடக்கிற கல்யாணத்துக்காக நாங்க செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த நாளில விசேஷமா தகவனே சமாதானத்தோடு நடந்து முடிக்க கிருபை செய்யும். தேவைகளெல்லாம் சந்திங்க. கிருபை தயவு இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நாங்க செபிக்கிறோம். இயற்கை எங்களுக்கு சாதகமா இருக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை கர்த்தர் காணப்படத்தக்க நான் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்துக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதான தயவும் கிருபையும் திருமணம் முடிந்து ஆண்டவருடைய வருகை வர வரைக்கும் நம்முடைய கிருபை தயவு என்றென்றைக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஞாபகம் என்கேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணாங்க. போதுமா?